Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class maths ஓட public exam 2026 கான பேப்பர் presentation tips பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேத்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ன்றது எப்படி இருக்கணும், எப்படி எழுதணும், நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கான சில டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. அந்த எக்ஸாம் எப்படி எழுதணும் மெயினாக அது கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 2023 எங்கள் ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு பேப்பர் தான். ஸோ ஷி காட் 98 மார்க்ஸ். ஒரு சின்ன மிஸ்டேக்கால் 2 மார்க்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது என்னென்னா பார்ட் 4 லாஸ்ட் அந்த கிராஃப் ஜாமெட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்துடணும். ஸோ இவங்க அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜாமெட்ரியில் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ் இந்த 2 டாபிக் பார்த்திங்கன்னா டோட்டலாக 15 மார்க்ஸ் இருக்கும். அந்த 15 மார்க்ஸ்க்கு 15 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 15 கொஷின்ஸ் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ அதில் அந்த டயக்ராம் எல்லாம் எப்படி இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அந்த லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட்ன்றது கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதுக்கும் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா 8 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஜாமெட்ரி. அப்புறம் உடனே பாருங்கள் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா கிராஃப் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்போ கூட எப்படி என்னன்னா ஃபஸ்ட்டு கிராஃப் ஜாமெட்ரி முடிச்சிடணும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ன்றது பேஜ் நம்பர் 28 and 29க்கு இன்பிட்வீனில் கொடுப்பாங்க. அப்போ இப்போ இங்கே எழுதியிருக்காங்க இல்லையா இந்த டேபிள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே 28th பேஜில் கொஷின் நம்பர் போட்டு எழுதிட்டு அது அப்படியே கிராஃப் ஷீட் இருக்கும். அந்த கிராஃப் ஷீட்டில் கிராஃப் போட வேண்டியது தான். அதுக்கப்புறம் கிராஃபுக்கு பின்னாடி இருக்கிற எம்டி பேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? எஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பார்ட் 4 அந்த 8 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஆஃப்டர் தட் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 1க்கு வந்துடுங்க. ஏன்னா 1 மார்க் கூட நமக்கு மோஸ்ட்லி 14 1 மார்க்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியர்லி மோஸ்ட்லி 11 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் தான். மேபி 3 or 2 1 மார்க்ஸ்ன்றது கொஞ்சம் ஓனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1 மார்க்ன்றது புக் பேக்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கின்றதால ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 1 மார்க் பார்த்துக்குங்க. ஸோ அவங்க கிராஃப் வச்சுருக்கிறதால அந்த கிராஃப் ஷீட் இங்கே வருது, அதை பார்த்துக்குங்க. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி முடிஞ்சிச்சுன்னா அந்த 1 மார்க்னு சொன்னேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன் அப்படியே வரும். பார்த்துக்குங்க. ஸோ 1 மார்க் நீட்டாக ஆப்ஷன் வித் ஆன்சர் ரெண்டுமே எழுதுங்க. இன்னும் அந்த ஆப்ஷனுக்கு ஒரு லைன் போட்டு மார்ஜின் போட்டு எழுதுனா கூட இன்னும் நல்லாயிருக்கும், அது பார்த்துக்குங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா 8 மார்க்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதணும். இப்போ இங்கே நமக்கு என்ன ஆகிடும்னா 30 மார்க் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த டைமிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதுவும் சொல்கிறேன், அது பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் 1 மார்க் இங்கே முடிஞ்சிருக்கு, இன்னும் ஸ்பேஸ் இருக்குன்னு எழுத தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 3 நெக்ஸ்ட் நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா 8 மார்க்ஸ் 1 மார்க் முடிஞ்ச பிறகு 5 மார்க்ஸ் சொல்லிவிடுவேன். ஓகேவா? அந்த 5 மார்க்ஸில் கூட நமக்கு மெயினாக என்ன நமக்கு நல்லா தெரியுமோ அந்த கொஷின் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அட்டன் பண்ணணும். தெரியாத கொஷின் எடுத்துக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது, தெரிஞ்ச கொஷின் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. யாருமே சொல்லவங்களுக்கு ஆர்டராக எழுதணுன்ட்டு. ஓகேவா? அந்த கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க் வரும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் தெரிஞ்ச கொஷின் நல்லா எழுதுங்க. அப்போது நெக்ஸ்ட் டாபிக் வந்து 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அந்த 5 மார்க்ஸில் முடிஞ்ச வரைக்கும் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணிடுங்க. தெரியாத கொஷின்ஸ் இல்லை, கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 5 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாமே. ஸோ HCF கண்டுபிடிக்கிறது நான் ப்ரீஃபாக காட்டுறேன். இதோட PDF லிங்க்ன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸ் டாப்பிக்கில் தான் அந்த அம்மா அந்த கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. அது எங்கன்னு பார்த்துக்குங்க. மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஈக்குவல் டு பாருங்கள் கண்டினியூவாக இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெப் இப்படி ஒரு மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க, கன்ஃபியூஷன் ஆகிடும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. அப்படி இல்லாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க, அது நீட்டாக இந்த டயக்ராம் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஆக்சுவலி இந்த 5 மார்க்ஸில் தியரம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் கீ. ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 2 மார்க்கும் இந்த கிவனில் அந்த டயக்ராம் போட்டால் அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அப்போ இதுக்கே 3 மார்க்ஸ் வந்துடுது. ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே எழுதுனா தான் நமக்கு அப்புறம் ரிமைனிங் 2 மார்க்ஸ்ன்றது. ஸோ அதனால் அந்த டயக்ராமும் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பித்தாகரஸ் தியரம்.
அப்படியே கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இந்த மாடல் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே தான் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் என்ன பண்ணணும்னா பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அந்த பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன்ஸில் பண்ணுறப்போ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக் பார்த்துக்குங்க. சரிதான், ஓகேவா? ஸோ அதனால இங்கே 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது எல்லாமே தெரிஞ்சது தான். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் அண்ட் வேரியன்ஸுன்னு சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு 8 மார்க்ஸ், 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் கடைசியில் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் முடிச்சிட்டாங்க. அப்போ கடைசியில் தான் 2 மார்க்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏன் சார் கடைசியில் 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா, மேபி உனக்கு சில பேர் என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் கொஷின் டவுட் வந்துடும். ஓகே, அங்கே டைம் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அதனால் மேபி 2 மார்க்ஸ் கடைசியில் எடுத்தால் கூட நீ ஒரு 2 மார்க் நீ எழுதாமல் விட்டுட்டு வந்தால் கூட ஒரு 4 மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 96 மார்க்ஸ் நீ அட்டம் பண்ணியிருப்பேன். அதே நீ வந்து 2 மார்க்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 5 மார்க்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸில் டைம் பத்தாமல் வந்துச்சுன்னா அதே 2 கொஷின்ஸ் விட்டேன்னா கொஷின்ஸ் அதே தான், 2 கொஷின்ஸ் தான். ஆனால் இங்கே மார்க்ஸாக பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸு போயிடும். சொல்கிறது புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த மாடலில் நீங்கள் அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு 8 மார்க்ஸ், 1 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் முடிச்சுட்டு கடைசியில் 2 மார்க்ஸுக்கு வாங்க. ஸோ இதுதான் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. கண்டிப்பாக அவங்க கொடுத்த ஆர்டரில் தான் எழுதணுன்றது ரூல் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கிராஃப் ஷீட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் 28 and 29 தான் இருக்கும். அங்கே கண்டிப்பாக 28th பேஜில் எழுதணும். அந்த ஷீட்டை அப்படியே கிராஃப் பண்ணணும். கிராஃப் ஷீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம எந்த இதுவுமே எழுதக்கூடாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது எழுதணும்னு நீ பேஜ் நம்பர் 29 தான் எழுதணும். அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 2 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க எழுதுனது. ஸோ இந்த மாடல் அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஸ்டெப்ஸு பாருங்கள். இப்போ ஈக்குவல் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அதே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். முன்னாடி பின்னாடி தள்ளியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எழுதிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.